children, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 5ல exercise 5.1ல 7 sum பார்க்கலாம். ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து 9 பை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 பை. ஸோ ரெண்டு பக்கமும் பை கேன்சல் பண்ணோன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருது. அண்ட் 2 of its diameters along the line. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு சென்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே ஆப்போசிட் சைனில் இருக்கிற ஒய் கேன்சல் ஆகிட்டு 2x இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3ன்னு வந்துடும். இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையோ இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷன்லையோ போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். ஸோ 3 + y = 5. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2. அப்போ உங்களுக்கு சென்டர் வந்து 3,2 வந்துடுது. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்துட்டு x - h the whole square plus y - k the whole square is equal to r square. ஸோ h வந்துட்டு 3, k வந்துட்டு 2, r வந்துட்டு 3. சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x - 3 the whole square plus y - 2 the whole square is equal to 3 square. இது a - b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதுவும் a - b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 9. 9 சேம் சைனில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக x² + y² - 6x - 4y + 4 = 0 தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஆன்சர். ஃபுல்லாக ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.